இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வின் மையமாக எருசலேம் ஆலயம் இருந்தது. எருசலேம் ஆலயத்தின் மையமாக திருத்தூயகம் இருந்தது. இந்த திருத்தூயகத்திலே இறைவனின் பிரசன்னத்தை உணர்த்தக்கூடிய உடன்படிக்கை பேழை இருந்தது. சாலமோன் அரசர் அந்த உடன்படிக்கை பேழையை, அந்த அதிமிகு தூயகத்தை அவர் புனிதப்படுத்துகிற, அதை அவர் மீண்டுமாய் அழகுபடுத்துகிற பணியிலே ஈடுபட்டிருக்கிற பொழுது மேகமானது அந்த திரு தூயகத்தின் மீது இருந்து இறைவனின் பிரசன்னத்தை தொடர்ந்து உணர்த்துவதாய் இருந்தது. இத்தகைய மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்த அந்த திரு தூயகமத்தை கடவுளே தீட்டுப்படுத்துவார் என்று இன்றைய நாளின் முதல் வாசகமான இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது கட்டளைகளை கடைபிடிக்காததால் வந்த பிரச்சனையை பற்றியும், கட்டளையை கடைபிடித்ததால் வந்த பிரச்சனையை பற்றிய செய்தியை நமக்கு தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. முதல் வாசகத்திலே இஸ்ராயல் மக்கள் கடவுளினுடைய கட்டளைகளை ஏற்று அவர்கள் கடைபிடிக்காததனால் அவர்கள் பாபிலோனிய அரசர்களால் அவர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள், அந்நிய நாட்டிற்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்கிற செய்தியை எசேக்கியேல் இறைவாக்கினர் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கிற பொழுது கட்டளைகளை கடைபிடித்ததால் வந்த பிரச்சனையை நாம் பார்க்க நேரிடுகிறது. யூதர்கள் கடவுளிடமிருந்து வந்த அனைத்து கட்டளைகளையும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இம்மி பிசகாமல் அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இவ்வாறு எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கடைபிடித்து வந்ததனால் அவர்களுக்குள்ளாக இவ்வாறு ஒரு எண்ணம் உருவாகிறது: நாங்கள் கடவுளிடமிருந்து வந்த எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறோம், நாங்கள் எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறோம், அடுத்தவர்கள் எங்களைப் போல தூய்மையானவர்களாக இல்லை என்கிற ஒரு மனநிலை உருவாகிறது. இந்த மனநிலையே அவர்களை நிறை உள்ளவர்களாக மாற்ற முடியாமல் போகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டவாறு அந்த செல்வந்தரான இளைஞன் இயேசுவை அணுகி வந்து, நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உன்னிடம் உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொன்ன பொழுது அந்த இளைஞன் முகமாட்டத்தோடு சென்றதை நாம் வாசிக்கிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாழ்வியல் பாடம் இதுவாக இருக்கிறது. நாம் அனைவருமே கடவுளின் கட்டளைகளை ஏற்று அதை நம் வாழ்விலே கடைபிடிப்பவர்களாக வாழ வேண்டும். அவ்வாறு இறைவனின் வார்த்தைகளை ஏற்று கடைபிடிக்கிற பொழுது அவற்றை நாம் எந்த மனநிலையுடன் கடைபிடிக்க வேண்டும் என்றால், அந்த கட்டளை கொடுக்கிற உட்கருத்தை, உள்ளார்ந்த அந்த கருத்தினுடைய கட்டளையினுடைய பொருளை ஏற்று செயல்படுத்தவர்களாக நாம் வாழ வேண்டும். பல நேரங்களிலே அந்த கட்டளைகளினுடைய உட்பொருளை, உட்சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் வெறுமனே சடங்குகளோடு நிறைவடைந்து விடுகிறது. விவிலிய பேராசிரியர்கள் மிக அழகாக குறிப்பிடுவதை போல கிறிஸ்துவம் என்பது ஒரு வாழ்க்கையில் முறை. அந்த வாழ்வியல் முறையை நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளுமே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வுமே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற, தங்கள் வாழ்வால் வாழ்ந்து காட்டுகிற ஒரு நற்செய்தி நூலாக இருக்க வேண்டும். தொடர்கின்ற இவ்வழியிலே இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கக்கூடிய வரத்தையும், அந்த கட்டளைகளின் உட்பொருளை அறிந்து வாழக்கூடிய திராணியையும் அளிக்க இறைவனை மன்றாடுவோம்.